டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேட்டோவில் எடுக்கப்படுகின்ற இரகசிய முடிவுகளுடன் அமெரிக்கா வந்து சேர்ந்ததும் உடனடியாக தானும் புறப்பட்டு அமெரிக்கா வந்து வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபருடன் பேசுகின்றேன் என்று இஸ்ரேலிய பிரதமர் குறிப்பிட்டது கவனிக்கத்தக்கது. இப்பொழுது இஸ்ரேலிய பிரதமருக்கு அமெரிக்க அதிபர் அதுவரை காத்திருக்க முடியாது, அது தலைக்கு மேல் வெள்ளம் போய்விட்டது, எனவே உடனடியாக தொலைபேசிக்கு வா என்று கூறி இஸ்ரேலிய பிரதமருக்கு நடைபெற்ற கூட்டத்தினுடைய இறுதி முடிவுகளை எல்லாம் எடுத்துரைத்திருக்கின்றார். எனவே 31 நாடுகளும் நானும் நீயும் நடத்துகின்ற போருக்கு முழுமையான ஆதரவு தரவில்லை என்பதை மறந்துவிடாதே என்று அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். இந்த போரை மேலும் மோசமாக முன்னெடுப்போமாக இருந்தால் சீனா ரஷ்யா இரு நாடுகளும் மிக இரகசியமாக உலகத்தில் யாருக்குமே தெரியாமல் இரகசியமாக ரஷ்ய அதிபர் சீனாவிற்கு சென்று வந்திருக்கின்றார். அவர்கள் இருவரும் கூட்டு இராணுவ நடவடிக்கை ஒன்றை முடிவு செய்திருக்கின்றார்கள். எனவே நாங்கள் நினைப்பதை போல புகுந்து விளையாட இது சாதாரணமான ஆடுகளம் அல்ல என்பதை அவர் நன்கு உணர்ந்திருக்க வேண்டும். இதனால் இஸ்ரேலிய பிரதமருக்கு நடைபெற்றிருக்கின்ற நிகழ்வுகளை எடுத்துரைத்து அமெரிக்காவிற்கு இஸ்ரேலினுடைய எல்லை பகுதிகளில் பாதுகாப்பு அரண்களை உருவாக்குவதற்கான இடங்களை ஒதுக்க வேண்டும் என்றும் அதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றார். ஏனென்றால் மத்திய கிழக்கில் இருந்து போர் புரிய முடியாத நிலை வர அமெரிக்க ராணுவம் இஸ்ரேலிய எல்லை பகுதிகளுக்கு நகர வேண்டிய ஒரு சூழல் வரப்போவதன் அடையாளமாகவும் தூரத்து இடிமுழக்கத்தினுடைய ஓர் ஓசையாகவும் இது இருந்தது. இரண்டாவதாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இப்பொழுது எதிரிகளாக எதிர்ப்பு நிலைக்குள் இருக்கின்றோம். இந்த நிலையை மாற்றி மறுபடியும் இருவரும் ஒன்றாக இணையக்கூடிய அளவிற்கு ராஜதந்திர சிக்கல்களை சீர் செய்து ஒன்றாக நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் அத்தருணம் கூறியிருக்கின்றார். ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் தன்னுடைய எதிர்ப்பை டொனால்ட் ட்ரம்பிற்கு கூறியிருக்கின்றார். துருக்கியை பொறுத்த வரையில் நீங்கள் துருக்கிக்கு F-35 போர் விமானத்தை வழங்குவதாக கூறிவிட்டு வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் புறப்படுவதற்கு முன்னரே இதை வழங்கக்கூடாது துருக்கிக்கு என்று கடும் எச்சரிக்கையை இஸ்ரேல் விட்டிருந்ததை பெஞ்சமின் நெட்டன்யாகு நினைவிற்குள் கொண்டு வந்தார். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் துருக்கிக்கு F-35 விமானத்தை வழங்குவதனால் பல சமநிலையில் இஸ்ரேலை மீறிய ஒரு பெரும் பலத்தை துருக்கி பெற்றுவிட முடியாது என்று துருக்கிய அதிபர் தையிப் எர்டோகனே கூறியிருக்கின்ற காரணத்தினால் இதில் புதியதொரு நிலைப்பாட்டை எடுக்கவே வேண்டும் என்பது டொனால்ட் ட்ரம்பின் கருத்தாக இருந்தது. ஆனால் இஸ்ரேல் ஒரு பயங்கரவாத நாடு என்றும் பாலஸ்தீனம் ஹமாஸ் விடுதலை போராளிகள் என்றும் துருக்கியினுடைய அதிபர் தையிப் எர்டோகனும் அவருடைய மந்திரிகளும் இஸ்ரேலுக்கு எதிராக குறிப்பிட்ட கருத்துக்களை எல்லாம் தான் தீவிரமாக அவதானித்து வந்ததாகவும் அதன் பின்னர் இந்த முடிவை எடுக்க வேண்டிய தேவை எதற்கு வந்தது என்றால் துருக்கியை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிரான ஓர் இடத்தில் நிறுத்துவதா, அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆபத்தில்லாத ஓர் இடத்தில் நிறுத்துவதா என்றே நாங்கள் சிந்திக்க வேண்டும். சிரியா நாட்டை இப்பொழுது தடைகள் விலத்தி எங்களுடைய நாடு போல மாற்றி இருக்கின்றோம். அதற்கு துணையாக துருக்கி இருக்க வேண்டுமாக இருந்தால் இப்பொழுது துருக்கியை நமது பக்கம் வைத்திருக்க வேண்டும் என்கின்ற பொருள்பட இவர்களுடைய உரையாடல் நடைபெற்றிருக்கின்றது. ஆனால் இஸ்ரேலை பொறுத்த வரையில் துருக்கியினுடைய வரவு கண்ணில் மண் விழுந்தது போன்ற துருதுருப்பையே ஏற்படுத்தி இருக்கின்றது என்றால் அது மிகை கூற்று அல்ல. இந்த இடத்தில் இதை தொடர்ந்து இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கட்ச் கூறுகின்ற பொழுது இஸ்ரேலினுடைய படைகள் அனைத்தும் முற்று முழுதாக 100% போருக்கு தயாராக இருப்பதாகவும் தாங்கள் உத்தரவு கிடைத்தால் ஈரான் மீதான முழுமையான தாக்குதலை நடத்துவதற்கு இப்பொழுது தயாராக இருப்பதாகவும் இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றது. ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்துவதாக இருந்தால் அமெரிக்காவினுடைய அனுமதி கிடைக்க வேண்டும். எனவேதான் இரண்டு நாடுகளும் இப்பொழுது இணைந்த ஓர் இடத்திற்கு வந்திருக்கின்றார்கள். அடுத்த கட்டமாக ஒரு போர் வெடிக்குமாக இருந்தால் இந்த போரை ஆரம்பித்த பொழுது இருந்த நிலைக்கு இரண்டு நாடுகளும் திரும்ப வேண்டிய சூழல் வரும். ஏனென்றால் இந்த போர்க்களத்தில் ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய தவறு கடந்த மாசி 28 ஈரானினுடைய அதி உயர் மத தலைவர் அயதுல்லா அலி கமேனி மீது நடத்திய தாக்குதல். இந்த இரு தலைவர்களையும் ஈரானினுடைய மக்களில் பெருந்தொகையானவர்கள் தங்களுடைய எதிரிகளாக பார்க்க தொடங்கி இருக்கின்ற நிலையில் அவர்களுடன் ஒரு சமாதானம் இனி சாத்தியமில்லை என்பதும் கள நிலவரமாக இருக்கின்றது. இதனால் தான் இருவரும் பேசி இருக்கின்றார்கள். தாக்குதலுக்கு
அதற்கு இஸ்ரேல் தயாராகவும் மாறி இருக்கின்றது. ஈரானினுடைய தாக்குதல்கள் நேற்று அமெரிக்க படைத்தளங்கள் மீதும் கட்டார் மீதும் நடத்தப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு தாக்குதலை நடத்துகின்ற ஈரான் கடைசியில் இஸ்ரேல் மீதும் விசையை தட்டிவிடக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. ஏனென்றால் ஈரானினுடைய ஏவுகணைகள் சாதாரணமான ஏவுகணைகள் அல்ல, பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மிக நவீனமான அமெரிக்காவினுடைய தொழில்நுட்பத்திலிருந்து வேறுபட்டதாக இருக்கின்றது. இதை சில இடங்களில் சுட்டு வீழ்த்த முடியாத நிலைவரம். ஜோர்டானில் 2 ஏவுகணைகளை அமெரிக்காவினால் சுட்டு வீழ்த்த முடியாமல் போய்விட்டது. குவைத்தில் அமெரிக்காவினுடைய ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கியை பாலிஸ்டிக் ஏவுகணை உடைத்து சுக்குநூறாக தகர்த்து விட்டது. எனவேதான் இஸ்ரேல் இந்த விவகாரத்தில் மிகவும் அச்சமான ஒரு நிலையிலும் இருப்பதை மறக்க முடியாது. கட்டார் நாடு தன்னுடைய பகிரங்க கண்டனத்தை வெளியிட்டு இருக்கின்றது. ஈரான் தேவையில்லாமல் தங்களுடைய நாட்டின் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் இது கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் என்றும், இந்த பிரச்சனை போரினால் அல்ல அமைதி வழியில் பேசி ராஜதந்திர ரீதியாக தீர்க்கப்பட வேண்டுமே அல்லாமல் இதில் மாற்று கருத்து இல்லை என்று கட்டார் அறிவித்திருக்கின்றது. இதேவேளை டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் நேட்டோவை தன்னுடைய பக்கமாக மாற்றி போர்க்களம் கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் இஸ்ரேல் ஆசைப்பட்டபடி நேட்டோவை கொண்டு செல்ல முடியாது. எனவே இஸ்ரேல் அடக்கி வாசிக்க வேண்டும். அடுத்தபடியாக துருக்கியையும் சிரியாவையும் இணைத்து ஈரானுக்கு எதிரான ஒரு புதிய அச்சை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் இஸ்லாமிய நாடாகிய துருக்கியை இஸ்ரேல் சகித்துக் கொள்ள வேண்டும். எனவே ஈரானுக்கு எதிராக டொனால்ட் ட்ரம்ப் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற புதிய அச்சுக்களை இஸ்ரேல் தன்னுடைய பாரம்பரிய கதைகளின் மூலமாக சிதைக்குமாக இருந்தால் இந்த போரை நடத்த முடியாது, வீணான பாரத்தை சுமக்க வேண்டி வரும் என்று டொனால்ட் ட்ரம்ப் கருதுகின்றார். இதேவேளை இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் பல சம்பவங்கள் நடைபெறுகின்றன. டென்மார்க்கில் இருக்கின்ற பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருவர் சட்ட கல்லூரியிலே இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு காணொளியை போட்டிருக்கின்றார். அந்த காணொளியிலே ஒரு போத்தலில் பெட்ரோல் அடைத்து அதை எறிவதற்கு ஒருவர் நிற்கின்றார். IDF என்கின்ற இஸ்ரேலிய படைக்கு மரணம் என்று கூறுகின்றார். மரணம் மரணம் மரணம், IDF-க்கு மரணம் என்பது அந்த கார்ட்டூன் சித்திரமாகும். தன்னுடைய விரிவுரைக்கு முன்னரே இவர் இதை போட்டு காட்டிய காரணத்தினால் இப்பொழுது பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அவருக்கு எச்சரிக்கை கடிதத்தை போட்டிருக்கின்றார். ஏனென்றால் இஸ்ரேலுக்கு ஆதரவான கிறிஸ்ட்லி டவுப்ளேத என்கின்ற பத்திரிகை இந்த விரிவுரையாளருடைய செயலை அம்பலத்திற்கு கொண்டு வந்ததன் பின்னதாக நீங்கள் இவ்வாறு செய்ய முடியாது, எமது பல்கலைக்கழகத்திற்கு என்று ஒரு நியமமும் சட்ட விதியும் இருக்கின்றது, அதற்கு மாறான செயலை நீங்கள் விரிவுரை என்ற பெயரில் நடத்த முடியாது. விரிவுரை வேறு, உங்களுடைய அரசியல் எண்ணம் வேறு, இதுவே கடைசி எச்சரிக்கை என்று அவருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிகழ்வும் நடைபெற்றிருக்கின்றது. பல்கலைக்கழக விரிவுரையாளராக இருக்கின்ற ஒருவர் இவ்வளவு சிறுபிள்ளைத்தனமாக நடந்தாரா என்ற கேள்வியும் இருக்கத்தான் செய்கின்றது. இன்றைய விரிவுரையாளர்களினுடைய தராதமியம் எப்படி இருக்கின்றது என்ற கேள்விக்கும் இது ஓர் அதிர்ச்சி கேள்வியாகவே இருக்கின்றது. இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய பெயரை பல இடங்களில் பதிப்பதில் நாட்டமுடையவராக இருக்கின்றார். அவர் இப்பொழுது வாழுகின்ற புளோரிடாவில் அமைந்திருக்கின்ற பாம் பீச் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை டொனால்ட் ட்ரம்ப் சர்வதேச விமான நிலையம் என்று பெயர் மாற்றி இருக்கின்றார். அவருடைய வீட்டிலிருந்து இங்கே வருவதற்கு வசதியாக இருக்கும். இந்த விமான நிலையம் பெயர் மாற்றப்படுகின்ற ஒப்பந்தம் எழுதப்பட்ட உடன் அவருடைய மகன் எரிக் ட்ரம்ப் தன்னுடைய விமானத்தில் வந்து இறங்கி முதலாவது விமானத்தில் இறங்கியவர் என்ற பெயரை நிலைநாட்டினார். புளோரிடா என்றால் இன்று டொனால்ட் ட்ரம்பினுடைய பெயர் தான் உலகம் முழுவதும் தெரிகின்றது என்று அவர் குறிப்பிட்டார். DJT என்று இந்த விமான நிலையம் பெயர் மாற்றப்படுகின்றது. இதற்கு $5.5 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. PBI என்று இப்போது இருக்கின்ற விமான நிலையத்தின் பெயர் வரும் ஆகஸ்ட் 18 வரை நிலவும். அதன் பின்னர் பிரயாண பொதிகளில் டொனால்ட் ட்ரம்பினுடைய பெயர் வரும். டொனால்ட் ட்ரம்பினுடைய செயல்கள் இதுபோல பல இடங்களில் நடைபெற்றிருக்கின்றது. அமெரிக்காவில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற புதிய போர்க்கப்பல்களுக்கு டொனால்ட் ட்ரம்பினுடைய பெயர் வைக்கப்பட்டது ஒரு சம்பவம். வெளிநாட்டு பணக்காரர்கள் அமெரிக்கா வருவதற்கான விசா திட்டத்திற்கு டொனால்ட் ட்ரம்பினுடைய பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவில் இணையம் மூலமாக மருந்து பெறுவதற்கான தளத்திற்கு டொனால்ட் ட்ரம்பினுடைய பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது. குழந்தைகளுக்கான பெடரல் சேமிப்பு கணக்கிற்கு டொனால்ட் ட்ரம்பினுடைய பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி பல இடங்களில் தன்னுடைய பெயரை அவர் மாற்றிக்கொண்டே வருகின்றார். ஆனால் இது புதுமையானது அல்ல. முன்பு ஆர்கன்சாஸ் விமான நிலையத்திற்கு பில் கிளின்டன் விமான நிலையம் என்று பெயர் மாற்றப்பட்ட சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. நேற்று நடைபெற்ற உலக கிண்ண உதைபந்தாட்ட போட்டியில் அரை இறுதிக்கான தேர்வில் பிரான்சிய அணியும் மொரோக்கோ அணியும் மோதிக்கொண்டன. 2-0 என்கின்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் வெற்றி பெற்றது. இதற்கு முன்னர் 2022 ஆண்டு
உலகக்கிண்ண உதைபந்தாட்ட போட்டியிலும் பிரான்ஸ் மொரோக்கோ இதுபோல அரையிறுதிக்கான தேர்வில் ஆடி மொரோக்கோ தோல்வியடைந்தது குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது மறுபடியும் மோதி இருக்கின்றார்கள். ஆனால் ஆட்டம் முழுவதிலும் பிரான்சினுடைய கையே ஓங்கி இருந்தது. ஆட்டம் பிரான்சினுடைய கட்டுப்பாட்டிலேயே இருந்தது. இடைவேளைக்கு பின்னர் மத்திய பகுதியில் 2 கோல்களை படபடவென பிரான்ஸ் அடித்தது. முதலாவது கோலை கிலியன் எம்பாப்பேயும் இரண்டாவது கோலை உஸ்மான் டெம்பாலேயும் அடித்தார்கள். இதன் மூலமாக சரியான ஒரு வெற்றியை பிரான்ஸ் பெற்றிருக்கின்றது. இதற்கு பின்னர் மொரோக்கோ அணி வெளியேறிவிட்டது. இனிமேல் பிரான்சிய அணியும் அடுத்து அரையிறுதிக்கு தேர்வாக இருக்கின்ற பெல்ஜியம் ஸ்பானியா மோதலில் யார் வெற்றி பெறுகின்றார்களோ அவர்களுடன் பிரான்சிற்கு அரையிறுதி ஆட்டம் வரும். இந்த ஆட்டம் போகின்ற போக்கில் சிலவேளை அர்ஜென்டினாவும் பிரான்சும் இறுதி ஆட்டத்தில் மோதுமா இல்லையா என்பது கூட சுவாரஸ்யமான ஒன்றாகவே இருக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.